மக்கள் அனைவருக்கும் வணக்கம். போற போக்க பார்த்தா சவுக்கு சங்கர் அவர்களுக்கு குண்டாஸ் போட்ட மாதிரி இந்த ரெட் பிக்ஸ் சேனல் நடத்தக்கூடிய ஃபெலிக்ஸ் இருக்கார் இல்லையா, அவர் மீதும் குண்டாஸ் போறதுக்கான வாய்ப்பு உண்டு போல இருக்குது. ஏன்னா இன்னைக்கு இரண்டாவது வழக்கு ரெட் பிக்ஸ் சேனலுடைய ஃபெலிக்ஸ் அவர்கள் மீது போட்டிருக்காங்க, அந்த சேனல் மீது போட்டிருக்காங்க. அந்த வழக்கு போடப்பட்டதுக்கு காரணமும் சவுக்கு சங்கர் அவர்களை அவங்க பேட்டி எடுத்ததுதான். எனவே இது இரண்டாவது வழக்கு. சவுக்கு சங்கர் அவர்களை பொறுத்த வரைக்கும் இது 7வது வழக்கு. இன்னும் ஒரு 26 கம்ப்ளைண்ட் இருக்குன்னு நினைக்கிறேன். 26 புகார்கள் தமிழகம் முழுவதும் சவுக்கு சங்கர் அவர்கள் மீது இருக்குது. அவர் பேட்டி எடுத்து அவர் இஷ்டத்துக்கு பேச விட்டு வேடிக்கை பார்த்த ரெட் பிக்ஸ் சேனலுடைய ஃபெலிக்ஸ் அவர்கள் மீது அடுத்தடுத்து எத்தனை புகார்கள் இருக்குன்னு நமக்கு தெரியல. எனக்கு என்னமோ அந்த சட்ட புத்தகத்தை எடுத்து எந்த பக்கத்தை திருப்பினாலும், குத்து மதிப்பா எந்த பக்கத்தை திருப்பினாலும் அத்தனை பக்கத்துலையும் வழக்கு போடலாம். வழக்கு அவ்வளோ பேசி வச்சிருக்காரு அந்த சவுக்கு சங்கர். எனவே கொல்ல பேச்சு பேசிட்டாரு. பேச இடம் கொடுத்தது ரெட் பிக்ஸ் உடைய அந்த ஆசிரியர் ஃபெலிக்ஸ் அவர்கள். எனவே 2 பேர் மீது இன்னைக்கு கோயம்புத்தூர் ரேஸ் கோர்ஸ்ல வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு. இது எதற்காக வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு அப்படின்னா, அவங்க போன வருடம் அக்டோபர் மாதம் நினைக்கிறேன், அதுல தேவர் குரு பூஜை நடக்கக்கூடிய அந்த காலகட்டத்தில் குறிப்பிட்ட 2 பிரிவினருக்கு இடையே ஜாதிய மோதலை உருவாக்கும் விதமாக கருத்து உருவாக்கம் பண்ணியிருக்காங்க. பொதுவாக இது 153, 504, 505, 153 கீழே ஏபிசின்னு ஏகப்பட்ட செக்ஷன் இருக்குது. எல்லாமே இதுக்குள்ளதான் வரும். என்னன்னா 2 பிரிவினருக்கு இடையே கலவரத்தை திட்டமிட்டு உருவாக்குதல், இல்ல தூண்டி விடுதல், இல்லாட்டி ஒரு சாரார் மதிக்கக்கூடிய ஏதோ ஒரு தலைவர் இல்லாட்டி ஏதோ ஒரு குறிப்பிட்ட விஷயம் அதை அவமானப்படுத்தி பேசுதல், 153 இது எல்லாமே உள்ள வரும். இந்த சட்டத்தின் கீழே தான் சவுக்கு சங்கர் அவர்கள் மீதும் அவர் ரெட் பிக்ஸ் ஃபெலிக்ஸ் அவர்கள் மீதும் இன்று கோயம்புத்தூர் காவல்துறையினர் வழக்கு பதிவு செஞ்சிருக்காங்க. இந்த நிலைமையில சவுக்கு சங்கர் அவர்களை திருச்சியில் இருக்கக்கூடிய மகளிர் நீதிமன்றத்துக்கு ஆஜர்படுத்துறதுக்காக கூட்டிட்டு இருக்காங்க. ஏன்னா அங்கே ஒரு வழக்கு ஒன்று இருந்துச்சு. அதற்காக பெண் போலீஸாரே போய் அவர் தூக்கி உட்கார வச்சு கூட்டி வந்திருக்காங்க. இவர் பேசின பேச்சுக்கு, முக்கியமாக பெண் காவலர்களை பேசினார்ல பேச்சுக்கு, அதுக்கு இந்த கருமான் ஒன்று இருக்கு இல்லையா, அதுவே அவர் மேல வந்து விழுந்த விதமா சுத்தி பெண் காவலர்கள் படைசூழ பாதுகாப்பா பெண் காவலர்கள் கூட்டி போக நிலைமைக்கு சவுக்கு சங்கர் அவர்கள் தள்ளப்பட்டிருக்காரு. எனவே இது கர்மா தான். எப்போதுமே சவுக்கு சங்கர் அவர்கள் இப்படி கூட்டி போகும்போது ஏதாவது அனுதாபாலையை உருவாக்குறதுக்காக ஏதாவது பேசிட்டு போவாரு. என்னை அடிச்சுட்டாங்க, குத்திட்டாங்க, அதை பண்ணிட்டாங்க, இதை பண்ணிட்டாங்கன்னு. ஆனால் இந்த மகளிர் காவலர்கள் இருக்காங்களே, விமன் போலீஸ் கூட்டி போகும்போது சத்தம் இல்லாமல் அமைதியாக போனாப்புல. என்னங்க சத்தம் இல்லாமல் அமைதியாக போறாரு, ஏதாவது சொல்லுவாரு அப்படின்னா நீதிமன்றத்துக்கு உள்ள போய் கதறி இருக்காரு. அது என்ன கதறி இருக்காரு அப்படின்னா, வர வழியில வேன்ல வச்சு என்னைய அடியோ அடின்னு அடிக்கிறாங்க. யாரு? பெண் காவலர்கள். எதுக்கே அடிச்சாங்க? மன்னிப்பு கேட்க சொல்லி அடிக்கிறாங்க. என்னையா மன்னிப்பு கேட்கணும், அதுதாங்க தெரியலன்றாரு. அவர் என்ன பேசுனா நமக்கு தெரியாது. வர வழியில கோயம்புத்தூர் திருச்சி வர வழியில அவர் என்னத்தை வாயை திறந்து பேசினாரோ, உள்ள இருந்த போலீஸ் என்ன காண்டானாங்கன்னு தெரியல. சும்மா பெண் காவலர்களை பத்தி பேசியிருக்காரு. இடக்கு முடக்க ஏதாவது பேசியிருப்பாரு. தாங்க முடியாம ஏதோ ஒரு காவலர் 4 அப்பி இருப்பாங்க அப்படின்னு ஒரு செய்தி வந்துச்சு. அப்படி அடிச்சாலும் தப்பான்னு கேட்டீங்கன்னா, அந்த இடத்துல உங்க எல்லாருக்கும் சொல்றீங்க தப்பு ஒன்றும் கிடையாதுன்னு சவுக்கு சங்கர் ஒரு வார்த்தை சொன்னார். திமுக ஆட்சி அதிகாரத்துக்கு வந்தப்ப கைது பண்ணும்போது அவர் சொன்ன சில ரொம்ப பிரபலமான வசனங்கள் என்ன தெரியுமா? அந்த ஆளை தூக்கிட்டு போய் வாயிலே மிதிங்க. இது காவல்துறை கைது செய்யும் போதெல்லாம் இந்த வசனத்தை போடாது. தூக்கிட்டு போய் வாயிலே மிதிங்க, 4 அப்புங்க, அப்புறம் தூக்கி போட்டு மிதிங்க. இதுதான் அவர் போட்ட முக்கியமான வசனங்கள். யாரை கைது பண்ணாலும் சரி அவர் கொண்டாட்டமா இருப்பாப்ல. அது மட்டும் கிடையாது, கைது பண்ணி உள்ள இருந்து வச்சுக்கவே, உள்ள கைது பண்ணி உள்ள என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான் அதையும் விசாரிப்பாப்ல. அந்த அளவுக்கு ஒரு அடுத்தவன் எந்த அளவுக்கு துன்பப்படுறான்னு பார்த்து ஆனந்தம் அடைஞ்ச ஒரு ஆள் தான் இந்த சவுக்கு சங்கர் அவர்கள். நான் தேனியில ஜெயிலில் இருக்கும்போது அந்த கடைசி எல்லாம் சாப்பிட்டு போனதுக்கு அப்புறம் கூடுவாங்க. கடைசி அந்த சோறை கீழே இருந்து அப்படியே வலிச்சு ஊத்துவான். அதுல பாதி கல்லு தான் இருக்கும். அதை சாப்பிடணும், அதுக்கு சோறை புறக்கி சாப்பிட்ற நிலைமை நான் இருந்தேன். அதை விசாரிச்சு சந்தோஷமா பதிவு போட்டது யாரு? இந்த சவுக்கு சங்கர். அது மட்டும் போதாது, என் குடும்பத்தினர், அதோட சேர்த்து என்னுடைய சகோதரர்கள், அவங்களுக்கு அரசியலுக்கு ரொம்ப தூரம், என் வீட்டை போட்டோ எடுத்து போடுறது. அன்னைக்கு எடுத்து போடுறதுனா எங்கடா போனீங்க? என்னை மட்டும் கிடையாது, எல்லாரும் அதை அதான் பண்ணேன். அன்னைக்கு எந்த விஷயம் அவனுக்கு சொகுசா குழுன்னு இருந்துச்சு, அடுத்த பண்ணும்போது இது திருப்பி அடிக்கிறீங்களா அப்படின்னா, ஆமாடா திருப்பி தானே அடிக்கிறோம், திருப்பி தான் அடிப்போம்னு சொல்றேன். எவன் தெரியுமா திருப்பி அடிக்க மாட்டேன்? எவனுக்கு உள்ள குத்துதோ குடையுதோ, நம்மளை பத்தி நாளைக்கு பேசிடுவானோ, இவன் வெளியே வந்ததுக்கு அப்புறம் நமக்கு யூஸ் ஆகணும் அப்படின்னு 4 பேர் யோசிக்கிறான் பாரு, அந்த திருடனுக்கு தான் அவன் தேவை, எனக்கு தேவை கிடையாது. யாரு? இந்த சவுக்கு சங்கர்ன்றவன். 4 பேர் தெரியாங்க ஊருக்குள்ள. இந்த மாதிரி ஆளுகளை அட்ஜஸ்ட் பண்ணி எப்படியாவது நம்ம பக்கத்தில் வச்சுக்கலாம், நமக்கு நாளைக்கு 4 கதை சொல்லுவேன் வெளியே போய். அந்த லட்சணத்துல எடப்பாடி பழனிசாமி அவர்கள் காலகட்டத்தில் இவனை ஆட விட்டதுதான் அந்த ஆள் வேடிக்கை பார்த்தார். உறுதியான நடவடிக்கை எடுத்திருந்தானா இன்னைக்கு இந்த அளவுக்கு பேசி தெரிஞ்சிருக்க மாட்டான். தன்னையே எடப்பாடி பழனிசாமி அவர்களை வாய் கூசுற அளவுக்கு, வாய் கூச மட்டும் கிடையாது உடம்பே கூசும், அந்த அளவுக்கு எடப்பாடி பழனிசாமி விமர்சனம் பண்ணிருக்கான். யாரு? சவுக்கு சங்கர். கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாம அந்த ஆளை கூட்டி வந்து
உங்களுக்கு ஐடிவிங்களை உட்கார வச்சுக்கிட்டு அதிமுக வேலை பார்க்க சொல்றீங்கன்னா நீங்க என்ன மாதிரி மனிதர்கள்? ஜெயலலிதா, எம்ஜிஆர் போன்ற பெரும் தலைவர்கள் தங்களுடைய தன்னம்பிக்கையில் ஓடின ஒரு அதிமுக சவுக்கு சங்கன் ஒருத்தனுக்கு பின்னாடி நிற்க வேண்டிய தேவை என்ன இருக்குது? எனவே இன்னைக்கு பயன்படுத்தக்கூடிய இன்னைக்கு இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தரப்பு அவரை பயன்படுத்துறாங்களே, அவங்கள ஆரம்பிச்சு யார் யாரெல்லாம் பயன்படுத்துறாங்களோ அவங்களுக்கு வேணா சவுக்கு சங்கர் தேவையா இருக்கலாம். எங்களுக்கு தேவையும் கிடையவே கிடையாது. அவன் அடிச்சான், திருப்பி அடிக்கிறோம். நேற்று அரசியல் மாற்றம், ஆட்சி மாற்றத்தை உருவாக்க நாங்க கஷ்டப்படும் போது விதவிதமா கதையை சொல்லி ஊருக்குள்ள ஏமாத்தி தெரிஞ்சா, அவன் இஷ்டத்துக்கு ஏதாவது பேசி தெரிஞ்சா இந்த ஆளு அதுக்கு சேர்த்தான் திருப்பி கொடுக்குறேன். எனவே இது திருப்பி தான் கொடுக்குறோம். சவுக்கு சங்கர் அவர்களுக்கு நீங்க வேணா பயப்படுங்க, நாங்க பயப்பட எந்த அவசியமும் கிடையவே கிடையாது. அப்படின்னா தனிப்பட்ட திருப்பி கொடுக்கும் போது அவன் மீது அவதூறு பரப்பனா, இல்லாட்டி உண்மைக்கு மாறான விஷயங்கள் ஏதாவது சொன்னா, இல்லாட்டி போலியான விஷயங்கள் திருச்சன எதுவும் கிடையாது. அவன் கருப்பு பணத்தை வாங்கி சொத்து சேர்த்தான், அதுக்கு நான் ஆதாரத்தை கொடுத்தேன். சவுக்கு சங்கர் தரப்பு இந்த அதிமுக தரப்புல சில பேர் ஓடி வந்து என்னங்க சொல்றீங்க, அவர் செப்டம்பர் மாதம் தான் சவுக்கு மீடியா ஆரம்பிச்சார், நீங்க ஜூலைன்னு போறீங்கன்னு. ஆனா அதுக்கு சேர்த்து ஆதாரம் கொடுக்குறேன். அவன் மே மாதமே டீலிங்க முடிச்சுட்டு 2023 ஜூலைல இவன் கம்பெனியை ரிஜிஸ்டர் பண்றான். எப்படி? சவுக்கு மீடியா ரிஜிஸ்டர் பண்றான். அந்த பக்கத்து மாலதி சொத்து வாங்குது. இது எல்லாம் ஒரே மாதத்துல வேகமா அந்த 2 மாதத்துக்குள்ள ஏற்பாடோட நடந்த விஷயம். இது எல்லாம் ஆதாரத்தோட தான் முன் வைக்கிறோம். தனிப்பட்ட விதத்தில் மாதராஜுக்கு திருப்பி கொடுக்க வேண்டிய பாக்கி இருக்கு அப்படின்னா அது இருக்கு. ஆனா அதற்காக அவர் போய் ஜெயிலுக்குள்ள கஷ்டப்படணும், அதை பார்த்து ஆனந்தம் அடைகிறதுக்கு சவுக்கு சங்கர் மாதிரி மோசமான மனிதர்கள் கிடையாது. அதற்காக செஞ்ச தப்புக்கு உள்ள போகாம பாதுகாக்கவும் முடியாது. செஞ்சது தப்பு. யாரு? சவுக்கு சங்கர் அவர்கள் செஞ்ச தப்பு, ஜெயிலுக்கு போயே தான் ஆகணும். எனவே சவுக்கு சங்கர் சார்ந்து நான் வெளியிடக்கூடிய ஆதாரங்கள் எதுவா இருந்தாலும் சரி, தாராள முன் வந்து இது உண்மையா பொய்யான்ற விஷயத்தை சொல்லுங்க, நானே தரேன். அதை விட்டுட்டு சவுக்கு சங்கரை பத்தி பேசாதீங்க, நாளைக்கு வந்தாரா நமக்கு பயன்படும் அப்படின்ற மைண்ட் செட்டோட யாராவது இருக்கீங்கன்னா மன்னிச்சுக்கோங்க, உங்களுக்கு வேணா பயன்படுவாரு. ஆனா இந்த மாதிரி ஆளுகள்லாம் சமூகத்தில் வளர்றதே கேடு. போன வருடம் 10வது மாதம் 31ஆம் தேதி நினைக்கிறேன், 2023 10ஆம் மாதம் 31ஆம் தேதி ஒரு இன்டர்வியூ ஒன்று யாரு தோழர்னு ஃபெலிக்ஸ் கேட்க, இந்த தோழர் யாரு சவுக்கு, அவன் இஷ்டத்துக்கு பேசிடுவான். அப்போ அவன் எல்லா விவகாரங்களையும் ரொம்ப புத்திசாலித்தனமா கதை சொல்ல ஆரம்பிப்பான். அவன் எப்படியா திருக்கி ஆரம்பிப்பான் அப்படின்னா, சசிகலாவுக்கு இனி லைஃபே கிடையாது, அது மன்னார்குடி மாஃபியா உள்ள வரவே கூடாது, இந்த கருத்து உருவாக்குவான். ஏன்னா சசிகலா மட்டும் உள்ள வர மாட்டாங்க, குடும்பமே வந்துச்சுன்னா அதிமுக வேஸ்ட் ஆயிருங்க அப்படின்றான். அதுக்கு தினகரன் லைட்டா பழைய சொல்லுவான், ஏன்னா கொஞ்சம் டச் வச்சுக்கிடுவான். ஓபிஎஸ் அடிக்கிறதுக்கு தான் முழுசா காசு வாங்கினா எடப்பாடி பழனிசாமி தரப்பிட்ட. எனவே ஓபிஎஸ் எந்த அளவுக்கு தரக்குறைவா முடியுமோ அந்த அளவுக்கு தரக்குறைவா இந்த ஃபெலிக்ஸும் சவுக்கு சங்கரும் சேர்ந்ததான் வேலை பார்த்தாங்க. இதுல இன்னொரு ஆளு உண்டு, யாரு? ஆதன் டிவி மாதேஷ். எப்படியோ தப்பிச்சிட்டாப்ல, ஆனா உண்மையிலே சொன்னா அவர் எடுத்து பேட்டியில எடுத்து வச்சுக்கவே, அதுவும் இதே மாதிரி நரேஷன் இருக்கு இல்லையா, அதாவது மக்களை ஒரு விஷயமா யோசிக்க வைக்கிறதுக்காகவே செட் பண்ணி எடுக்கப்பட்ட இன்டர்வியூ. இந்த இன்டர்வியூ இப்படிதான் போகணும் அப்படியே பிளான் பண்ணி இவங்க திட்டமிட்டு உருவாக்கின இன்டர்வியூ. கூலிப்படமா காசை வாங்கிட்டு யாரை அடிக்கணும், யாரை மோசம் விமர்சனம் பண்ணியும், அதுக்காகவே வேலை பார்க்குறாள். அந்த பேட்டில அதே தான் பண்ணுவான். என்ன எப்பவும் என்ன சொல்லுவானா அப்படின்னா, இந்த பார்ப்பனர்களுடைய எண்ணத்தை பார்த்தீங்களா, அந்த பேட்டில் சொல்லுவான், இந்த பார்ப்பனர்களுடைய எண்ணத்தை பார்த்தீங்களா, நம்ம எல்லாம் சாக்கடையா, அதாவது பார்ப்பனர் அல்லாத பிராமணர் அல்லாத எல்லாருமே சாக்கடைகள் அப்படின்னு சொல்றதுக்கு எப்படி உங்களுக்கு துணிவு வருது அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் சொல்லுவான். அதுக்கு அதிமுகன்றது சசிகலாவுக்கும் கீழேயோ இல்ல பன்னீர்செல்வத்துக்கும் கீழே இருக்கும்போது ஒரே ஒரு சமூகத்துடைய கட்சியா இருந்துச்சான். இப்ப எடப்பாடி பழனிசாமி போனதுமே எல்லா சமூகத்துக்குமான கட்சியா மாறிச்சான். இந்த மாதிரிலாம் ஒரு நரேஷன் செட் பண்ணிக்கிட்டு முதலமைச்சர்கிட்ட போய் உதயநிதிக்கு காவல்துறை கொடுங்கன்னு சொல்லி இவன் சொன்னதா, அதுக்கு அவர் கேட்டதா ஒரு கதையை ஒன்று விட்டானா. இங்க என்ன சொல்றேன், எடப்பாடி தரப்பிட சொன்னாராம், என்னன்னு சசிகலாவை சேர்த்துக்குங்களேன், எப்படி சசிகலாவை சேர்த்துக்குன்னு சொன்னாராம். எங்க சேர்த்தா திரும்ப மன்னார்குடி குடும்பம் வந்துருச்சுன்னா அப்படின்னு அவங்க சொன்னாராம். இவர் அதுவும் ஏத்துக்கிற விஷயம் தானே, அப்ப நான் தினகரன் மட்டும் சேர்த்துக்க வேண்டியதானே அப்படின்னு தினகரனுக்கு ரெக்கமெண்டேஷன் கொடுத்தாராம். இந்த மாதிரி கதைக்கு மேல கதையா சொல்லிட்டே இருப்பான்னு வச்சுக்கவே. ஆக பதிவோட இறுதியாக நான் சொல்ல வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, முதலாவது சவுக்கு சங்க சார்ந்த சொத்துக்கள் இருக்குது, அவர் கருப்பு பணத்தை வெள்ளையா மாத்திரக்கான வேலையில் ஈடுபட்டிருக்காரு, சொத்து வாங்கியிருக்கான்னு சொன்னப்ப இந்த சவுக்கு கும்பலும் ஏடிஎம்க்கு என்ன பண்ணாங்க அப்படின்னா, அப்படிலாம் இல்லவே இல்லை, அவனுக்கு இருக்கிறது ஒரே ஒரு மதுரை வாயில இருக்கக்கூடிய ஒரே ஒரு வீடு அப்படின்னு சொல்லி ஒரு உருட்டுனானுங்க. விஷயத்தை எல்லாரும் வெளியே எடுத்து போட்டதுமே இங்கிட்டு ஊட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. எப்படி? யாருக்கு தாங்க சொத்து இல்லை, யாரும் சொத்து செய்யக்கூடாது, அதிகாரத்துக்கு எதிராக யாரும் நிற்கிறாரா அதை சொல்லுங்க இப்படி உருட்டுறானுங்க. அவன் எல்லாத்துக்கும் நாங்கள் சொல்ல வேண்டிய விஷயம்னா, ஆமா நாங்களாம் பிழைக்க தெரியாதவங்க. ஒரு 6-7 மாதத்துக்கு முன்னாடி நான் ஒரு தாசில்தாரை பத்தி ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அந்த தாசில்தார் குறிப்பிட்ட மலைவாழ் மக்களுக்கு சான்றிதழ் கொடுக்கறதுக்காக, ஜாதி சான்றிதழ் கொடுக்கறதுக்காக ஒவ்வொரு சான்றிதழுக்கும் 50,000 70,000 வரைக்கும் கேட்கிறாரு. மலைவாழ் மக்கள் பதிவாகிறதுக்காக அவங்க பிசியில் இருக்கிறனால அவங்க வாழ்க்கை முன்னேறாமலே இருக்குது.
ஆனால் அவங்க மலைவாழ் மக்களாக இருந்தவங்க தவறாக இங்கே பதிவேற்றம் செய்யப்பட்டுள்ளது. எனவே அதை திருத்த சொல்லி அவங்க பல காலமாக போராடுறாங்க. இவங்களா பார்த்து அது சரி செய்ய முடியும். ஆனால் 70,000 வாங்கிட்டு ஒரு சர்டிஃபிகேட்டுக்கு இந்த லேடி சர்டிஃபிகேட் கொடுக்குறதா போதுமான ஆதாரங்கள் எங்களுக்கு கிடைச்சது. அதற்கு வீடியோவோட ஆதாரத்தை வெளியிட்டோம். அது வெளியிட்டதுமே என்ன நடந்துச்சுன்னா, அந்த குறிப்பிட்ட நம்ம குற்றச்சாட்டு பண்ணோம் இல்லையா, அந்த நபர்கள் கமர்ஷியல் டீலிங். இந்த இடத்துல எல்லா பேருக்கும் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி உண்டு. யாருக்கு? யாரெல்லாம் சமூகத்தில் இந்த பிரச்சனையை பேசுகிறாங்களோ சவுக்கு சங்கருக்கு மட்டும் வாய்ப்பு கிடையாது, ஊரில் எல்லாருக்கும் அந்த வாய்ப்பு உண்டு. அந்த நபர்கள் கமர்ஷியல் டீலிங்னு திமுக சார்ந்த நபர்கள் வழியாக எனக்கே அணுகுனாங்க. அப்போ நம்ம சொன்ன விஷயம் என்ன அப்படின்னா, எனக்கு உங்களுக்கு அங்காளி பங்காளி சண்டையா கிடையாது. எனக்கு நீங்கள் அந்த மக்களுக்கு சர்டிஃபிகேட் கொடுத்துவா முடிஞ்சு போச்சு, வேலை முடிஞ்சு போச்சு. நம்ம கமர்ஷியல் டீலுக்குள்ளே வரது கிடையாது, அந்த மாதிரி பழக்கமும் கிடையாது. அதை பேசிட்டு இனிமேல் வராதிங்க. இது நாகரிகமாக பேசி முடிச்சாச்சு. இந்த எல்லையில் நீ எங்கே போய் கேட்டாலும் மாராஸ் இதே மாதிரி தான் பேசியிருப்பேன். சமூக பிரச்சனை எடுத்து சண்டை போடுறோம், அதை வச்சுட்டு காசு பார்க்கறது கிடையாது. அது யாருக்காக பேசினா யார்கிட்ட காசு வரும்னு திட்டம் போடுறது கிடையாது. இங்கே அரசியல் மாற்றமும் ஆட்சி மாற்றமும் நடக்குன்றதுக்காக ஏகப்பட்ட நாட்களாக நாங்கள் குரல் கொடுத்துருக்கோம். அதாவது பெரிய ஃபைட்டே போட்டிருக்கோம். அதற்கு போதிய காரணம் இருக்கு. ஆனால் இப்படி சவுக்கு சங்கர் மாதிரி எடுத்துக்காட்டுக்கு எங்கடா வாய்ப்பு இருக்கு காசு சம்பாதிக்கணும்னு வச்சுக்கவே, நான் இந்நேரம் எங்கே போய் தெரியுமா? எனவே இதெல்லாம் வாய்ப்பு கிடையாது. வாக்கரிசி மொத்த குடும்பத்துக்கு வாக்கரிசி போடுற மாதிரி தான். உருப்படும் அந்த காசெல்லாம் வாங்கி நான் கேட்கிறேன். பேசுற பேச்சுக்கும் நடத்தைக்குமான வித்தியாசம் இருந்து என்ன பிரயோஜனம் வாழ்றதுல நான் கேட்கிறேன். அந்த மாதிரி வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன். ஏறக்குறைய கூலிப்படமா தீரான். ஏற்கனவே கூலிப்பட தான் அவன். இது வரைக்கும் எல்லா பத்திரிகை உலகத்தில் எல்லா நண்பர்களிடம் எனக்கு எதிர்கருத்து எல்லா படியும் நான் பேசியிருக்கேன். ஆனால் ஒரே ஒரு நபர் எப்போ அணுகுனாலும் நான் பேச மாட்டேன். அந்த பட்டியலில் மிக முக்கியமான இந்த சவுக்கு சங்கர். என் வாழ்நாளே அவனை சந்திச்சதும் கிடையாது, அவனை பேசுனதும் கிடையாது. ஏன்னா அவனை பற்றியான முழு உண்மை தெரியும். அவன் முழுக்க இங்கே பார்க்கறது கூலிப்படை மாதிரி தான். எனவே இந்த சவுக்கு சங்கர் மற்றும் சிண்டிகேட் இல்லையா, அவனால் உருவான சிண்டிகேட் இந்த கூட்டத்துக்கு கிடைக்க போற நீதின்றது ஒட்டுமொத்த சமூகத்துக்கு ஒரு முக்கியமான செய்தி. இதுல நாளைக்கு சவுக்கு வந்துட்டா அப்படின்னு ஊர்ல ஒரு நாள் தெரியும். அவனுக்கு வேணா சவுக்கு தேவைப்படலாமே ஒழிய, அவனால தப்பு செஞ்சதுக்கு சவுக்கு தேவைப்படுவான ஒழிய நிச்சயம் மாரதாஸ்க்கு தேவைப்பட போறது கிடையாது. ஆனா ஒரு நாளும் இந்த கூலிப்படைக்கு பின்வாங்கிறது இல்லையா, அதோட ஒரு கேவலம் எதுவுமே கிடையாது.